கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 1:8 சொல்லுகின்றது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு மனதுடன் ஏக மனதுடன் தேவனை தேடினால் மட்டும்தான் அவரை கண்டடைய முடியும். அவருடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவருக்குள் நிலைத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனதுடன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இல்லையா? இரு மனதோடு கூட தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற பொழுது நிலையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. நிலையற்ற வாழ்க்கைனா என்ன? அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, இரு நினைவுடையவர்களாய் வாழக்கூடாது, இரு மனம் உடையவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனையின் அர்த்தம்தான் என்ன? அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கேட்பார் இல்லையா, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா அவனை பின்பற்றுங்க, எந்த மட்டும் இரு நினைவாய் குந்தி குந்தி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று நிரூபித்து காண்பித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினதை பார்க்க முடியும். அவரால் அந்த காரியத்தை செய்ய ஏன் முடிந்தது என்றால், அவர் ஏக மனதுடன் ஒரே சிந்தையுடன் கர்த்தரை தேடினதினால், அவரை நோக்கி பார்த்ததினால், அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்ததினால் அவ்விடத்திலே தேவனுடைய நாமம் அவர் மூலம் மகிமை அடைந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏக மனதோடு ஒரு மனதோடு அவரை தேடுகின்றோமா, இல்லையில் இரு மனமோடு கூட வாழுகின்றோமா? இரு மனம் என்றால் இன்றைக்கு ஆண்டவரையும் தேடுவாங்க, பலவிதமான வழிகளிலே தேவையற்ற நம்பிக்கைகளுக்கும் இடம் கொடுப்பாங்க. மூட நம்பிக்கைகளை கை கொள்ளுவது, கர்த்தரையும் தேடுவது, விக்கிரக ஆராதனை செய்வது, பல இடங்களுக்கு அலைந்து திரிவது, குறி கேட்பது, நாள் பார்ப்பது, இப்படியாக பல கோணத்தில் பலவிதமான நம்பிக்கைகளையும் வைத்து கொண்டு ஏசப்பாவையும் நான் தேடுகிறேன் என்றால் நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் நிலையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் வேதத்தின்படி சத்தியமான ஒன்று. கேட்கிறேன் அன்பு ஜனமே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வாழ்க்கையில 12 வருட வேதனை அலைந்து திரிந்தால் தெரியுமா? வைத்தியர்களிடம் எங்கெல்லாம் பெருமையுள்ளவர்கள் மருந்து கொடுப்பாங்க, வைத்தியம் பார்ப்பாங்க, இல்லை இப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்கு காசு கொடுத்து வேற எதையாவது செய்து சுகப்படுத்தலாம் என்று அவள் போகாத இடமில்லை. தன் மனதை அங்கே அங்கே எங்கெல்லாமோ செலுத்தி பார்த்தாங்க இல்லையா? விடுதலை கிடைச்சிச்சா? இல்லை, நிலையற்ற அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு. ஆனா எப்பொழுது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்கின்ற ஒரே நம்பிக்கையோடு ஒரு மனதுடன் அவரை நோக்கி பார்த்தாலோ, அன்றைக்கு அவள் வாழ்க்கையிலே பூரண விடுதலையும் சுகமும் உண்டாக்கப்பட்டது. ஆகையினால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், தேவனை இரு மனதுடன் தேடுவீர்களேயானால், இரு நினைவுகளோடு அவர் சமூகத்திலே வருவீர்களேயானால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் சுவிசேஷம் 15 ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. ஆகையினால் ஒரு மனதுடன் அவரை தேடினால் மட்டும்தான் கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவர் கரத்திலிருந்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இரு மனம் உடைய ஒரு வாழ்க்கை வேண்டாம், ஒரு மனதுடன் அவருடைய சமூகத்தை நாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏக சிந்தையோடு கூட ஒரு மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. பல கோணத்திலே பல நிலைகளிலே வீண் நம்பிக்கைகள் எங்கள் வாழ்க்கையில வேண்டாம், மூட நம்பிக்கைகள் எங்களுக்கு வேண்டாம். பல தரப்பட்ட கோணத்திலே அலைந்து திரிந்து எப்படியாகிலும் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் வேண்டாம். என் தேவன் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை சுகப்படுத்துவார், அவர் என்னை பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார் என்று உங்க சமூகத்தை ஒரு மனதுடன் கூட நோக்கி பார்க்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருங்க அப்பா. காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளவும், சகித்து கொண்டு உம்முடைய பாதத்தை பின்தொடரவும் எங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் பலன் தாரும். உங்க சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.